டியர் ஆல், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சுதாகரன், மிஷன் டைரக்டர், நான் முதல்வன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிகல். ப்ரிலிம்ஸ் காட் ஓவர். ஐ திங்க் நம்மளுடைய விஷன் 1000 மிஷன் 100 வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஆல். நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் இந்த வருஷம் கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக வந்து மார்னிங் ஜிஎஸும் சரி, ஆஃப்டர்நூன் சிசாட்டும் சரி, ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர்ஸாக இருந்துச்சு. போத் ஆர் டிஃபிகல்ட்டு. ஸோ கட் ஆஃப் டெஃபினட்டாக குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நினைக்கிறது வந்து கட் ஆஃப் அட்லீஸ்ட் 80 இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஜென்ரல் கேட்டகிரிக்கு 80 +or-2 கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காம்ப்ரஹென்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு 3 வீடியோ செஷன்ஸ் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொவைடட் மேக்ஸ் வந்து ஒரு ரிலேட்டிவ்லி டஃப்பாக இருந்த ஒரு இடத்துல காம்ப்ரஹென்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நிறைய மாணவர்கள் வந்து, சார் காம்ப்ரஹென்ஷனுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன, கீ கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அதுக்காக நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு நினச்சேன். பிகாஸ் கீ வந்து நிறைய இன்ஸ்டிடியூட் நிறைய வேரியேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய வேர்ஷன் ஆஃப் கீயையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆஸ் அ டீம். நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஐ வாண்டட் டு டெல் இட் டு யூ. ஸோ நம்ம வேர்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஃபினெட்லி இது ஒரு கஷ்டமான ஒரு அன்சர்டனிட்டியை வந்து திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த அன்சர்டனிட்டிக்கு எவால்வ் ஆக வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் அன்சர்டனிட்டிக்கு நம்ம எவால்வ் ஆகிடலாம். அது பக்கத்தில் தான் இருக்குது. இல்லாட்டினா கூட ரிலேட்டிவாக கட் ஆஃப் வந்து குறையும். தோ அன்சர்டனிட்டி இருக்குன்னா என்ன நடக்க போகுது, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கட் ஆஃப் டெஃபினெட்லாக குறையும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணி நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. பட் செகண்ட் பேப்பர் குவாலிஃபையிங் நேச்சராக இருக்கும்பொழுது அது நம்மளுக்கு வெளியில் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்காமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மெனி பீப்புள் ஐ நோ தே ஹவ் கிராஸ்டு 100. பட் சிசேட்டில் வந்து பார்டரில் சார் 71 இருக்குது, 65 வருது, 2 கீழே வந்து 64 வருது, ஒரு கீழே 68 வருது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த 10 நாள் வந்து ஒரு கொடுமையான நாளாக வந்து அவங்களுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இது நம்ம கரெக்டாக தான் இந்த யூபிஎஸ்சி பார்த்து சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஃப்ரைட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து அது இருந்துச்சு அந்த பேப்பர். ஆனால் பயப்படக்கூடாது. நம்ம எதுக்கும் நம்ம எவால்வ் ஆகணும். எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் எடுக்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் இந்த பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி இதுக்கு நம்ம இந்த பெஞ்ச் மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவால்வ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்ருக்குறோம். ஸோ அடுத்த சீசனில் பண்ணும்போது வில் டேக் பெஸ்ட் ஆஃப் த எஃபர்ட்ஸ் ஸோ தட் வாட் எவர் பி த சர்ப்ரைஸ் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களை நகர்த்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் யூ வில் ரைட் மெயின்ஸு, மெனி ஆஃப் யூ வில் ரைட் மெயின்ஸ். நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்லோவாக அப்படியே வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வருடம் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக வந்து கொடுக்கலான்ட்டு நினைக்கிறோம். ஃபர்தர் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் தங்குற பசங்களுக்கு மட்டும் இல்லை, அவுட் சைடு ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ட் பண்ணால் அவங்களுக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வேஸ் அண்ட் மீன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸாம் என்னைக்கு ரிசல்ட் வருதோ அதுக்கு அடுத்த நாள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வித்தின் 2 டேஸில் நம்ம வந்து அட்மிஷன்ஸை ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிகாஸ் இந்த வருஷம் வேகன்சிஸ் வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸை சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது. ஸோ அதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அட் த சேம் டைம் குவிக்காகவும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுடைய நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. இது 2ம் ரொம்ப முக்கியம் டு அப்ளை ஃபார் ஏஐசிசிஇ. இஃப் யூ ஆர் expecting to join our residential training,
please keep your nativity certificate and your community certificate ready. Community certificate na தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தான் சொல்கிறேன். ஐ டோன்ட் மீன் ஓபிசி சர்டிஃபிகேட்டு. பிசி எஸ்சி எஸ்சி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் அதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். தட் இஸ் வெரி மச் மேண்டேட்டரி ஃபார் நம்மளுடைய ஏஐசிசி அட்மிஷன்ஸ்க்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிகாஸ் வி ஹாவ் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாணவர்களை இன்டேக் பண்ணுறோம். ஸோ அது ஒரு முக்கியமான பேராமீட்டர். நேட்டிவிட்டி, யாரெல்லாம் தமிழ்நாட்டோட நேட்டிவ் டொமிசைலோ அவங்கள மட்டும்தான் நம்மளுடைய இதுக்கு கீழே நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நேட்டிவிட்டி ஆல்சோ ப்ளே வைட்டல் ரோல். உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் நேரத்தில் அது இல்லை அப்படின்னா இப்போ க்யூ பெருசாக இருக்கும். ஒருவேளை பசங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணுற நேரத்தில் யார் எல்லாத்தோடையும் ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழல் வரலாம். we cannot give much இது. ஸோ அதனால் உங்களுக்கு நேட்டிவிட்டியை வந்து அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணி வாங்கி வைங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அவர் ரெசிடென்ஷியல் கோச்சிங். அதர்வைஸ் நாங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கிறோன்னா தென் we are planning to make some arrangements for it. Now CSAT கீக்கு வந்து நம்ம போயிடுவோம். CSATனுடைய காம்ப்ரஹென்ஷன், பிகாஸ் there is lot of ambiguity in it. அதை பற்றி நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ரன் த்ரூ வாட் ஆர் மை வியூஸ். ஏன்னா நம்ம காம்ப்ரஹென்ஷன் கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால நம்மளோட ஐடியாஸ் அண்ட் வியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். Okay, based on the request of so many students, we are doing this. So in the 2025 answer key நம்ம இது பண்ண போகிறோம். First question, maintaining an ecosystem just to conserve biodiversity will affect its commercial potential as well as the livelihoods dependent on the ecosystem. There is also conflict between using an ecosystem only for livelihoods, for commercial exploitation, or strictly for conservation. Deforestation caused due to commercial exploitation will lead to indirect harm like floods, siltation problems, and microclimatic instability, apart from adversely affecting livelihoods. Dependent on forests, these conflicts are particularly acute in developing countries where the dependence of people on ecosystem is significant and commercial exploitation has the potential to boost the national income. என்ன இதில் சொல்ல வராங்க, அதாவது நம்மளுடைய வாட் டு சே எக்கோசிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறத முக்கியம்னு நினைக்கிறோம். ஆனால் எக்கோசிஸ்டத்தை கன்சர்வ் பண்ணுறத மட்டுமே நம்ம பிரதானப்படுத்தினா அதை நம்பி நிறையா லைவ்லிஹுட்ஸ், வேலை வாய்ப்புகள், எக்கானமிலாம் இருக்குது, அது பாதிக்கப்படும். அந்த அதர் ஹேண்ட் எக்கோசிஸ்டத்தை ஓவராக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகி அதனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஃபாரஸ்டேஷனால் என்னென்ன பிரச்சனை வரும், மைக்ரோ கிளைமேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இது குறிப்பாக டெவலப்பிங் கண்ட்ரியை அதிகமாக பாதிக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க. இதுதான் இந்த அதை ஓவராக டிபெண்ட் பண்ணாலும், அதாவது அதை ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணாலும் பிரச்சனை, ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் பிரச்சனை. இதுதான் இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கான விடை என்ன அப்படின்றத பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த following is the critical message conveyed by the author? Conservation of biodiversity is not an issue to be worried about when some people depend on, like, not an issue to be worried. அப்படி இல்லை, இதை அழிச்சிடும். Commercial exploitation of forest goes against fundamental rights of the people dependent on it. Keep it, maybe I'll keep it. Sustenance of livelihood and degradation of ecosystem while being together exacerbate one another, leading to conflict. And sustenance of livelihood and degradation of ecosystem while being together exacerbate one another, leading to conflicts and imbalance. Okay, this also may be. Commercial exploitation of ecosystem should be completely stopped. இது கிடையாது. அப்போ கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கோஸ் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள். அண்ட் அப்போ நம்ம லைவ்லிஹுட்டுக்கு டிகிரடேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், இது ரெண்டுக்கும் வந்து ஒரு இப்போ இது இருக்குது, அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் அண்ட் இம்பேலன்ஸ் இருக்குது. இதுதான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்தது, no country needs to depend on ecosystem to boost நேஷ்னல் இன்கம். அதாவது எக்கோசிஸ்டம், அப்போ இது வந்து தப்பு, ஆஸ் பர் பேசேஜ் இது தப்பு அப்படின்னு பேசேஜ் சொல்லலை. என்ன பேசேஜில் சொல்லியிருக்காங்க, there are conflicts particularly in developing countries where the dependence of people on ecosystem is significant.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோ கண்ட்ரி நீட் டு டிபெண்ட் அப்படின்றது நோ கண்ட்ரி, மற்ற கண்ட்ரி எதுவுமே டிபெண்ட், எந்த கண்ட்ரியுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றது. இது நீட் டுங்கிற வார்த்தை இருந்தால் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பர்டிகுலராக நமக்கு வந்து இந்த இடத்துல பேசேஜோட பொருந்தி போகலை. ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரீஸ் நீட் டு ஷேர் their resources with those of scant resources so as to prevent degradation of ecosystem. எஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ஸ் அந்த சேலஞ்ச் இருக்கிறதுனால நம்ம இந்த சஜஷனை எடுத்துக்கலாம், இந்த நீட் டுவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்டா ஆன்சர் இஸ் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். The history of renewable energy suggests there is steep learning curve, meaning that as more is produced, costs fall rapidly. சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் படிக்கும்போது வந்து நீங்கள் நடுவில் இருக்கனால எங்களுக்கு வந்து அது புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிடிஎஃபை வந்து உங்களுக்கு டவுன்லோடை கொடுத்துருக்குறோம். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் அதை சைடில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். ஏதாவது டவுன் தான் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி சஜஸ்ட் தட் there is steep learning curve, meaning that as more is produced, costs fall rapidly because of economies of scale and learning by doing. The firm's green innovation is path dependent. The more a firm does, the more it is likely to do in future. The strongest evidence for this is the collapse in price of solar energy, which became about 90% cheaper during the 2010s, repeatedly beating forecasts. Moving early and gradually gives economies more time to adjust, allowing them to reap the benefits of path-dependent green investment without much disruption. A late, more chaotic transition is costlier. அப்போ கிராஜுவலாக மூவ் பண்ணணும், காஸ்ட் வந்து குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரெனியூபிள் எனர்ஜி விஷயத்தில் there is a steep learning curve. நம்ம ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் போக 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 அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வால்யூம்னால் வந்து ப்ரைஸ் வந்து குறையும். இதை வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம் இதில் வந்து நம்ம இது பண்ணணும், ஸ்லோவாக கிராஜுவலாக பண்ண தட் வில் பி பெனிஃபிட்டு. அது லேட்டாக இருந்தால் அது இதாக இருக்கும், பிரச்சனை அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், இது பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் த சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Economies of scale is essential for transition to green growth. Yes, maybe economies of scale is essential. Modern technology progress is intensely linked to innovation. Modern technology process is intensely linked to, okay, countries with large economies are in a better position to adopt. Not necessarily. Timing plays a crucial role in the case of green technology development. Economies of scale is essential for transition. Okay, இப்போ எசென்ஷியல்ங்கிற வார்த்தை, அப்போ எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ட்டு வருது. ஸோ இதை அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் மாடர்ன் டெக்னாலஜி ப்ராக்ரஸ் இஸ் இன்டென்ஸ்லி லிங்க்டு டு, எல்லா மாடர்ன் டெக்னாலஜி ப்ராசஸும் இல்லை மாடர்ன் டெக்னாலஜி ப்ராசஸ் இன்டென்ஸ்லி லிங்க்டு டு பாத் டிபெண்ட். இந்த டெக்னாலஜி ப்ராசஸ்லாம் பாத் டிபெண்ட், இந்த இடத்துல இது பாத் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா? டைமிங் பிளேஸ் அ crucial ரோல் இன் கேஸ் ஆஃப் green technology development. ஸோ மூவிங் early gradually gives more time to adjust and allowing to reap benefits. அப்போ இந்த இடத்த தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடம் தான் மோர், இந்த பேசேஜோட நமக்கு கரெக்டாக சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். இதெல்லாம் நடக்குது, அப்போ அதை நடக்கிறதுக்கு நம்ம அந்த டைம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை எர்லியாக நம்ம அடாப்ட் பண்ணாதான் நமக்கு அதனுடைய பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ டிஸ்ரப்ஷன் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டி வில் பி த அப்ராப்ரியேட் ஆப்ஷன். Path-dependent green investment will eventually most likely benefit growth as well as public finance in a country like India. Yes, if other green growth technology follow same pattern as that of solar, then there will be most likely and green energy transition. Yes, both 1 and 2 நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு அசம்ஷன்ஸும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Each state in India faces a distinctive set of challenges regarding the impact of warming, but also offers its own set of opportunities for reducing emissions depending on its natural resources. For example, coastal states need to take action to protect their shores from sea level rise. Districts that are drier need to prepare for variable monsoon precipitation. Himalayan regions have their unique challenges, and selected parts of peninsular India and offshore
areas offer great opportunities of harnessing wind power. These various aspects need to be considered for developing clear and sustainable கோல்ஸ் ஃபார் ஃபியூச்சர். அப்போ ஒரு ஒன் சைஸ் ஃபிட் ஆல் கிடையாது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இதை வந்து அடாப்டேஷன் அண்டு பண்ணாதான் நம்ம வந்து சஸ்டைனபிளை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா question number 11. Okay. The migration and adaptation strategies address or tackle climate change is essentially responsibility of each state. ஸ்டேட்டை பற்றி அது ஸ்டேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம முடிவெடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால ஸ்டேட் பண்ணணும், சென்டர் பண்ணணும் அப்படிங்கிற, இல்லை லோக்கல் பாடி பண்ணணும் அந்த அர்த்தத்தில் இது பண்ணல, ஸ்டேட்டை எம்பசைஸ் பண்ணல. இந்தியா இஸ் டூ டைவர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் எனி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஆர் ப்ரோக்ராம். இந்தியா டைவர்ஸாக இருக்கிறனாலே அது எஃபெக்டிவாக பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம அடாப்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது இந்தியா, it is basically responsibility of the union government. But again, union government India needs to formulate effective climate change mitigation and adaptation strategy at state bar regional level. Okay, India needs to formulate effective climate change. Okay, அப்போ needs to, அது ஒரு அவங்க ஸ்டேட் அண்ட் ரீஜன் லெவலில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ரீஜனுங்கிறது வரும்போது இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு, நீங்கள் ரீஜனை பெருசாகவும் எடுத்துக்கலாம், ஸ்டேட்டுக்கு அடுத்த லோக்கல் லெவல்லன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாலிசி பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஏன் வந்து த மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு அட்ரஸ் இஸ் எசென்ஷியலி த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஸ்டேட் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட் பார் ரீஜனல் லெவலில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். With reference to the passage assumptions, green energy production can be linked to integrated with climate change mitigation and adaptation strategy. Effect of climate change are much more severe in coastal region, கோஸ்டல் அண்ட் மவுண்டைன் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இங்கே தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நோ, இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்ல. இது வந்து இது அங்கே வந்து ஒவ்வொரு இடமும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இங்கே தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. If the social inequality is the most acutely felt social problem in India, insecurity more than poverty is the most acutely felt economic problem. Besides those below official poverty line, even those just over poverty line are subject to multiple economic insecurities of various kind due to wealth, health risk, market fluctuation, job related uncertainty. Many government policies are actually intended towards mitigating these insecurities. If social inequality is the most acutely felt social problem, insecurity more than poverty is the most acutely felt economic problem. அதாவது பாவர்ட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இருந்தால், அதாவது பாவர்ட்டியை தாண்டிலும் நமக்கு வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி வந்து எப்படி ஒரு அக்யூட் ப்ராப்ளமோ, அதாவது சோஷியல் ப்ராப்ளமாக வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வுகள் வந்து எப்படி ஒரு அக்யூட் ப்ராப்ளமோ, அதே மாதிரி இன்செக்யூரிட்டி ஃப்ரண்ட்ல பார்த்தா பாவர்ட்டிங்கிறது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அந்த பாவர்ட்டியை விட இன்செக்யூரிட்டிங்கிறது பெரிய பிரச்சனை. அதாவது பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம், அதை விட எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி பாவர்ட்டியை விட பெரிய அக்யூட்டான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேற அதுக்கு பாவர்ட்டியிலிருந்து வெளியில் வந்தவங்க கூட திடீர்னு அதுக்குள்ளே விழுந்துடலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஓவர் பாவர்ட்டிலேருந்து கொஞ்சம் மேலே ஒரு இன்செக்யூரிட்டி வருது, ஜாப் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனால இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா தே வில் பி, அவங்க வந்து தினம் வந்து சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு அன்சர்டினிட்டி வந்தால் அந்த அன்சர்டினிட்டி சமாளிக்க முடியாது. அந்த மாதிரியான இன்செக்யூரிட்டி வந்து பாவர்ட்டியை காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத இந்த பேசேஜ் சொல்லுது. ஸோ அதில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கிரிட்டிக்கல் மெசேஜ் கன்வேட் பை த பேசேஜ். இது யாருக்கு சொல்லுது? நீங்க அதாவது பாவர்ட்டியை கடந்த ஒருத்தர், பாவர்ட்டியை ஜஸ்ட் கடந்துட்டாங்க, அவங்க தினம் சாப்பாட்டு கஷ்டப்படல, இதெல்லாம் இல்லை, ஆனால் எக்கனாமிக்கலி ஸ்டில் தே ஆர் வால்னரபிள். பாவர்ட்டிக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் இருந்தால் பாவர்ட்டி லைனை போயிட்டாங்க. அவங்க பாவர்ட்டியில் இல்லை, ஆனால் அவங்க எப்போ வேணால் அந்த இடத்துல விழுந்துடலாம். அப்போ ஸ்டில் தே ஆர் வல்னரபிள். அந்த மாதிரி வல்னரபிளாக இருக்கவங்க, இதில் எக்ஸசிவ் வெல்த் இருக்கவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மாதிரி வல்னரபிளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் அவங்களுக்கு ஸ்டில் தே ஆர் அட் மோர் வல்னரபிள் சுச்சுவேஷன், இன்செக்யூர் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ் சொல்லுது.
Which one of the following statement best reflects the critical message conveyed by the passage? India's political executive should be aware that political and social inequality and consequent sense of insecurity is the main problem. Political executive should be aware that poverty and social inequality and the consequent sense of ஓகே இதை வச்சுக்குவோம். இன் இந்தியா பாவர்ட்டி இஸ் த பிரைமரி ரீசன் ஃபார் சோஷியல். இல்லை, பாவர்ட்டியை விட வேற பிரச்சனை இருக்குன்றான். எது பிரைமரி, எதை விட பெருசு அப்படிங்கிறது. ஃபார் சோஷியல் பாவர்ட்டி தான் இன்செக்யூரிட்டியை காஸ் பண்ணுது, இன்இக்வாலிட்டியும் காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் பாவர்ட்டி இது ரெண்டையும் காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நோ, அப்படி பேசேஜ் சொல்லலை. பாவர்ட்டியை விட இன்செக்யூரிட்டி பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க. பாவர்ட்டி அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி ஆர் ஸோ இன்ட்ரிகேட்லி லிங்க்டு தட் தே போஸ் அ அன்இமேஜினபிள் கிரைசிஸ். இல்லை, சோஷியல் இன்செக்யூரிட்டி தான் பிரச்சனை. இன்இக்வாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இன்செக்யூரிட்டி மோர் தென் பாவர்ட்டி இஸ் த மெயின் எக்கனாமிக் இஷ்யூ தட் த கவர்மெண்ட் பாலிசி மஸ்ட் அட்ரஸ். எஸ், இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். இதை காட்டிலும் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் பி அவேர் தட் பாவர்ட்டி அண்ட் சோஷியல் அண்ட் கான்சிக்வன்ஸ் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இஸ் த மெயின் ப்ராப்ளம். இது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். எஸ், இதுவும் இருக்கு. இங்கே இது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா, இது மோஸ்ட் அப்ராப்ரியேட்னா டு மை ஐஸ் இதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா தெரியுது. வித் ரெஃபரன்ஸ் டு த அபவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஹவ் பீன் மேட். பீப்புள் அபவ் பாவர்ட்டி லைன் ஆர் ஆல்சோ ப்ரோன் டு சஃபர் ஃப்ரம் ஆங்ஸைட்டி. நம்ம உள்ள பார்த்தோம் இல்லையா, பாவர்ட்டி லைன் ஜஸ்ட் மேலே போயிட்டாங்கிறதுக்காக இல்லை, அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும். ஐயோ நமக்கு இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உடம்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இதுதான் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி கேன் ரிசல்ட் இன் பீஸ் அண்டு சோஷியல் இன்இக்வாலிட்டி. பாவர்ட்டியை ஒழிச்சுட்டா பீஸ் வந்துடும் அப்படி அர்த்தம் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க, பாவர்ட்டியோடு நிற்கக்கூடாது, அதை தாண்டி இன்செக்யூரிட்டி இருக்குன்றாங்க. அப்போ இது கிடையாது. அப்போ ஒன்லி one of the dismal realities of agriculture sector in independent India has been that it never experienced a higher growth phase. Unlike the non-agricultural economy, the highest decadal growth for agriculture is just 3.5% in the 1980s. Also, after experiencing a spurt in decadal growth during 1980s, the agriculture suffered relative stagnation thereafter. This is in sharp contrast to non-agricultural growth, which consistently increased from 1980s to 2000s. Which one of the following statement best reflects the corollary? Corollary na இதோட கூட சேர்ந்த இன்னொரு ட்வின் மாதிரி இருக்கிறது தான் corollary. Okay. The benefit of economic reforms percolate down more slowly to the agriculture sector than sector. இது இருக்கலாம் மேபி, ஏன்னா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் அந்த அளவுக்கு வரல. மற்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸாமின்மெண்ட் அப்புறம் வருவோம். ஃபார் இந்தியா த கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் நாட் யூஸ்ஃபுல் ஆஸ் இட் இஸ். யூஸ்ஃபுல் இல்லை, எக்கனாமிக்கலாக அதில் அக்ரிகல்ச்சர் மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்போது வளரலைங்கிறது தான் பிரச்சனை கிடையாது. அந்த இந்தியா லேக்டு பிஹைண்ட் அதர் கண்ட்ரிஸ் இன் அடாப்டிங் மெக்கனைஸ்டு. ஓகே, எதனால் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, வளரலை, அவ்வளோதான். ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் ரிசல்டட், இதுதான் காரணம் அப்படின்ட்டு இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் சம் ரீசன் அதெல்லாம் மற்றதெல்லாம் நான் அக்ரிகல்ச்சர் எக்கானமி க்ரோத் அளவுக்கு இந்த க்ரோத் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். எஸ், அப்படின்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதெல்லாம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு, அது மற்ற செக்டரை பெனிஃபிட் பண்ண அளவுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டரை பெனிஃபிட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். With reference to passage, following assumption has been made. The growing divergence between the fortunes of agriculture and non-agriculture economy in India could have been reduced by containing, adapting large-scale cultivation of commercial crops and viable. இது நடந்தான் கண்டிப்பாக நடக்குமா? Need not necessarily. Providing free insurance for all crops and heavily subsidizing seeds, fertilizers, electricity at par with developing countries need not be. அப்போ neither one nor two. In our country, handlooms are equated with a culture that ensures a continuity of tradition. This idea has become part of public policy framing and provides a legitimate basis for the state to support the sector. But the notion of tradition as a single linear entity is being strongly contested today. The narratives dominant in defining the culture tradition in a particular way are seen to have emerged as identities and the histories of larger sections. The discontinued and at times forcibly stifled identities are fighting for their rightful place in history. Against this backdrop, when we promote handloom as tradition, it is not surprising that large section of our population choose to ignore it. இன்னொரு தடவை படிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. In our country, handlooms are equated with culture that ensures a continuity of tradition. The idea has become part of public policy framing and provides a legitimate basis for state. But the notion of tradition as a single linear entity being strongly contested. Okay, culture வந்து single linear entity. The narrative dominant, the is defining culture in a particular way are seen to emerge as identities and histories of யார் பெரிய இதாக இருக்காங்களோ வலுத்தவங்களா இருக்காங்களோ அவங்களோட பேச்சு எடுபடுற மாதிரி இருக்கு. The discontinued, the discounted and at times forcibly stifled identities are fighting for their rightful place. அதுல இருந்து புறக்கணிக்கப்பட்டவங்க அவங்க இடத்த நோக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது against this backdrop when we promote handloom as a tradition, it is not surprising that large section of population எது வந்து பெரிய நரேட்டிவா இருக்கோ, யார் வந்து சொல்ற சத்தமாக இருக்குதோ அதை வச்சுட்டு நீங்க அதை வந்து அதுதான் கல்ச்சர் அப்படின்னு ப்ரமோட் பண்ணும்பொழுது அது வந்து எல்லாரும் அதை ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. Which one of the following statement is rational, most logical and rational message? We need to free the handloom industry from limited narrative linked to preserving culture. Maybe வச்சுக்கலாம். Continued state support to handloom industry ensures the preservation of some of our glorious art form. பேசேஜோட அர்த்தம் அது இல்லை, அங்கே ஐடென்டிட்டினால இந்த செக்டர் இதுல வந்து ஒரு குறிப்பிட்டவங்களோட ஐடென்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால, அந்த நேரேட்டிவ் அதிகமாக இருக்கனால அது எல்லாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட இதாக இருக்குது. ஸோ அது household units of handloom sector should be modernized and made and economically viable. அதை பற்றி பேசல. Handloom products need to be converted to machine made designer products. So this is the best option. We need to free handloom industry from limited narrative linked to preserving cultural heritage. Yes. With reference to the above passage, following assumption: there is no need of state involved in any manner in handloom. அப்படி கிடையாது. Handloom products are no longer appealing and attractive in the popularity. அதுவும் இதுல இருந்து நம்ம அசீவ் பண்ண முடியாது. So neither one nor two. In our country, regrettably, teaching and learning for the examination have been our forte, but the new demands of the society and future of work require critical and independent thinking, learning through doing, asking questions from multidisciplinary perspectives on the same issue, using evidence for building arguments and reflecting and articulation. Higher education should not either be mere servant of government policy or passive respondent to mood. Higher learning is all about how to think rather than what to think. Teaching has to be reinvented. Okay, அப்போ எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னது? ஃபியூச்சர் என்ன கேட்குது? திங்க் பண்ணுறது இண்டிபெண்ட்டாக கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி அதை மல்டி டைமென்ஷனல் பர்ஸ்பெக்டிவில் யோசிக்க கற்றுக் கொடுக்கணும், சிந்திக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜோட இது. படிக்கிறது ஏதோ ஒன்று சொல்லித்தரது, எனக்கு தெரியும், வாதியார் முன்னாடி வந்து நின்று எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ, நான் மேலே நின்று கீழே இருந்து போடுறது இல்லை எஜுகேஷன். அப்படி இல்லை, நீங்கள் யோசிக்க கற்றுக் கொடுக்கணும். ஏன் இது இருக்குது, ஏன் இது இருக்கக்கூடாது, எப்படி இது வந்துச்சு, அது இல்லாட்டினா எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி யோசிக்க. அப்போ எது சரி எது தவறு அப்படின்ட்டு நீங்கள் வந்து விவாதிக்க கற்றுக்கணும், விவாதித்து யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கணும். அப்படி நீங்கள் முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கணும். முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் இதை முடிவை எடு அப்படின்றது சொல்கிறது இல்லை, இருக்கிற விஷயத்த படித்து சொல்லி கொடுக்கறது இல்லை, அவங்கள பேச வச்சு விவாதிக்க வச்சு அவங்கள சிந்திக்க வச்சு எது சரி எது தவறுன்னு உணர வைக்கிறது இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தே அந்த பதிலை கொண்டு வர வைக்கிறது இல்லையா, அந்த திங்கிங் ஹேபிட்டை டெவலப் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எஜுகேஷனுடைய முக்கியமான நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். கிரிட்டிக்கல் அண்ட் இண்டிபெண்டன்ட் திங்கிங் ஜஸ்ட் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தட் டூ பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் பேஸ்ட் ஆர்குமெண்ட் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஆர்டிகல். அதை பத்தி எவிடன்ஸ் பேஸ்ட் ஆர்குமெண்ட் சிந்திக்கிறதும், அப்போ நம்ம கருத்து தவறா இருந்தா எவிடன்ஸ், அதுக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ் இருந்தால் நம்ம கருத்தை மாத்திக்கிறதும், நம்மளோட கருத்தை எஃபெக்டிவா எடுத்து வைக்கிறதும். அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸ்ல தான், ஏன்னா வருங்காலம் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது. படிக்கிறதோ மனப்பாடம் பண்ணுறதோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோ பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் கொட்டி கிடக்குது. இவ்வளோ கொட்டி கிடக்கிறதுல இருந்தால் கூட அதுலேருந்து நீ எப்படி முடிவெடுக்கிற, அந்த முடிவுக்கு என்ன பேசிஸ் எடுத்துக்கிற, அந்த பேசிஸ் எவ்வளோ ரேஷ்னலாக இருக்குது, அந்த முடிவு மாறும் பொழுது நீ உன்னோட அசம்ஷன்ஸை மாற்றிக்க தயார், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ அப்போ அதுதான் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்னென்னு பார்ப்போம். Which one of the following statement best reflects the central idea conveyed by the passage? India does not
have enough resources. இந்தியாவில் ரிசோர்ஸஸ் இல்லை ஃபார் ப்ரமோட்டிங் குவாலிட்டி எஜுகேஷன் இன் இட்ஸ் யூனிவர்சிட்டிஸ். அப்படி சொல்ல முடியாது, பட் ஹவவர் இருக்கட்டும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் இந்த கண்ட்ரி ஷுட் நாட் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். இது இல்லை. கிளாஸ் ரூம் அப்ரோச் டு ஹையர் எஜுகேஷன் ஷுட் பி டன் அவே வித். அப்படியும் இல்லை. கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே, அதாவது ஷுட் பி மியர் சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி ஆர் பாசிவ் ரெஸ்பாண்டன்ட் ஆஃப் பப்ளிக் மூட். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் ஷுட் நாட் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கண்ட்ரோல்லேருந்து எடுத்துட்டா எசென்ஷியலாக வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துருமா? அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து தடையாக இருக்குதா? இல்லை, அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ கிளாஸ் ரூம் நீட்ஸ் டு பி ரீஇமேஜின்ட் அண்ட் டீச்சிங் நீட்ஸ் டு பி ரீஇன்வென்டட். அப்போ கிளாஸ் ரூம்ங்கிறது நம்ம அப்போ கிளாஸ் ரூமையே மாற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கிறத மாற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 4 சுவர், அந்த 4 சுவருக்குள்ளே எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு டீச்சர் இருக்கிறாரு. அவர் ஒரு விஷயம் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு தெரியும். இவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார். இவங்க கேட்டுக்குவாங்க. குருகுலம் மாதிரி போயிடுவாங்க. அப்படி இல்லை. அதை தாண்டி நீயா யோசிக்கணும். அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் நிறைய தெரியும். நீங்கள் அவங்கள கிண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு சிலது தெரிகிற மாதிரி இருக்கணும். அவங்களா தெரிஞ்சுக்கிற மாதிரி யோசிக்காம இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய வகுப்பறைகளுடைய மெத்தட்ஸும் நம்ம டீச்சிங் சிஸ்டம்ஸும் மாறணும். அப்படிங்கிறது தான் ஒரு அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அதனால எனக்கு இது தோணுது. ஸோ சிலர் இந்த ஆன்சரும் பார்க்கறதுக்கு வர மாதிரி தான் தெரியுது. பட் ஐ டோன்ட் நோ வாட் யூபிஎஸ்சி கியூ, ஏவா டியான்னு சொல்ல தெரியல. பட் என்னுடைய அப்சர்வேஷனில் ஐசி டி இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட். திஸ் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபார் மீ. With reference to the above passage, the following assumptions have been made. Higher education is a constantly evolving system that needs to align towards new development in all spheres of society. Maybe இருக்கலாம். In our country, sufficient funds are not allocated for இது இல்லை. அதாவது இங்கே ஆள் இருக்கிறனால இதை அடிச்சு விடணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதாவது இவன் மல்டி டிசிப்ளினரியாக இருக்கணும்னு சொல்கிறான். ஹையர் எஜுகேஷனுங்கிறது கான்ஸ்டன்ட்லி எவால்வ் தட் நீட்ஸ் டு அலைன் டுவர்ட்ஸ் நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். சமூகம் எந்தெந்த இடத்துலலாம் வளருதோ இந்த ஆளை எடுத்துகிட்டு கூட பாருங்களேன். டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஸ்பியர்ஸ் ஆஃப் சொசைட்டி, டெவலப்மெண்ட் இஸ் வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு கொடுத்தா என்ன? சமூகம் எந்தெந்த இடத்துலலாம் வளருதோ அங்கெல்லாம் வந்து இருக்கணும். சமூகம் வளர இடத்துலலாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆள் வந்து தப்பான ஆள் கிடையாது. சமூகம் வந்து எவால்வ் ஆகிற இடத்துலலாம் ஹையர் எஜுகேஷனும் எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவால்வ் ஆகி அலைன் ஆகணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான இது கிடையாது, ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த ஒன் வந்து வரலாம். ஸோ வி கேன் டேக் திஸ். இதை நம்ம கொஞ்சம் தமிழில் சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் புரிய வாய்ப்பு இருக்குது. If there is inequality in the pattern of population growth, there is greater inequality in food production and utilization. As societies become wealthier, their consumptions of animal product increases. This means that a greater proportion of such basic foodstuff as grain and legumes that could feed humans directly is instead of being converted into feed for poultry and large animal farms. Yet this conversion of plant-based food into animal food for humans is far from efficient. Only 16% of calories fed to chickens are required by us when we eat them. This conversion rate goes down to 5 to 7% in large animals that are fed in grain fed and some protein slaughter. Okay, நம்ம வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்றத விட நம்ம அனிமல் ஃபுட் எடுத்துக்கிறது லெஸ் எஃபிஷியன்ட்டு. அதில் பிரச்சனை இருக்குது. அது குறிப்பாக வந்து வெல்தியர் இவங்க சொசைட்டிஸில் தான் இது நடக்குது அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த பேசேஜ் படி இது என்னென்னு பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கிரக்ஸ். தேர் இஸ் அன் அதாவது வெஜிடேரியன் மீன்ஸ் கிரெயின்ஸை டேரெக்டாக சாப்பிட்றது. அந்த அர்த்தத்தில் இவங்க இந்த பேசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதை ஏற்றுக்காம இருக்கலாம், இது நம்மளுடைய கருத்து. பட் ஹவவர் இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கிரக்ஸ் ஆஃப் த பேசேஜ். தேர் இஸ் அன் urgent need for public policy to promote the consumption of cereal based foods in okay wait இதை வந்து we will keep it as இதை வெயிட் பண்ணி வச்சுக்குவோம், அப்புறம் யோசிப்போம். The animal based food is far less efficient than grain plant. Animal based food is far less efficient food in terms of production and utilization. ஓகே, இதையும் வச்சுக்குவோம்.
plant-based protein should replace the animal-based protein in our daily diets. Plant-based protein should replace the animal-based protein. Inequality in food production and consumption is inevitable in any fast changing society. இதை விட்டுறேன். ஓகே, இப்போ திருப்பி பார்க்குறேன். இது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு. There is an urgent need for a public policy to promote the consumption of cereal based food. There is a cereal based food in wealthier societies. Wealthier societiesல மாறும்னு சொல்றாங்க. As societies become wealthier, the consumption of increases. This means greater proportion of basic foodstuff as grains and legumes would feed human beings directly converted to poultry and farming. Yet this conversion is becoming far more less efficient. If there is inequality in pattern of population, there is also greater inequality in food production and utilization. Production and utilizationலயும் inequality இருக்குது. Inequality and consumption is inevitable சொல்ல முடியாது. Plant based protein should replace the animal based protein in our daily base. Animal based food is far less efficient than grain bar in terms of production and utilization. அப்போ urgent need for இது கிடையாது. Plant based food should replace. புரோட்டீனுக்காக இதை பண்ணணும், அது எஃபிஷியன்ட் இல்லை, அவ்வளோதான். அதை புரோட்டீனுக்கு வந்து இதுக்கு பதிலாக இதை பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன் வந்து அதை விட இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். பி தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். With reference to the following assumption, the food manufacturing and processing industries in every country should align their objectives and processes in accordance with changing needs of the society. இல்லை அப்படின்னு இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. Wealthier societies tend to incur greater loss of calories of food due to indirect utilization of their. Yes, this is correct. 2 only. ஏன்னா அவங்க நேரடியாக அதை எடுத்துக்கல, அவங்க வந்து அனிமல் வழியாக எடுத்துக்கிறாங்க. அங்கே வந்து there is a tendency of efficiency கம்மியாகுது அப்படின்னா loss of calories இருக்குது அப்படிங்கிறது தான். Over the next 30 years, many countries are promising to move to net zero carbon, implying that household emissions will have to be cut to close to nothing. A leading climate scientist reckons that at best half the reduction might be achieved through demand side measures such as behavioral changes by individuals and households, and even that would require companies and government to provide more incentives to change through supply side investments to make low carbon options cheaper and more widely available. அதாவது என்ன சொல்றாங்க, சப்ளை சைடில் மாற்றம் நடந்தா half the reduction might be achieved through demand side. அதான் டிமாண்ட் சைடுனா வாங்குறவங்க கன்சம்ஷன், அங்கே மாற்றம் நடக்கும் பொழுது 50% ஆஃப் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடக்கணும்னா கூட ஆனாலும் கம்பெனிஸ் கவர்மெண்ட்ஸ் நிறைய இன்சென்டிவைஸ் பண்ணணும். அப்போ தான் அதை நோக்கி மக்கள் போவாங்க. அது சீப்பாக அவைலபிளாக இருக்கணும், அது அட்ராக்டிவாக இருக்கணும், அவைலபிளாக இந்த மாதிரி இருந்தால் தான் அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது, அதுக்கும் டிமாண்ட் சப்ளை சைட்லேருந்து ஒரு புஷ் இருக்கணுங்கிறது தான் அங்கே அர்த்தம். Which one of the following statement best reflects? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்ளை சைடில் வந்து அவங்க வந்து க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ், நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் நிறையா குறைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி யூட்டிலைஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எஃபிஷியண்ட்டான ப்ராடக்ட்ஸாக இருந்தாலே குறைக்க முடியும். கன்சியூமிங் ப்ராடக்ட்ஸ் விச் ரிலீஸ் எமிஷன்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், அது வந்து எஃபிஷியண்ட்டாக எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருந்தால் எமிஷன்ஸை வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லுது. Moving to net zero carbon is possible only by reduction in household emissions. Household emissions குறைச்சா மட்டும்தான் நெட் ஜீரோ பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, அது இருந்தால் அது ஃபாஸ்டராக பண்ணும். 50% வரைக்கும் அதுவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் லோ கார்பன் பிஹேவியர் இன் பீப்புள் கேன் பி brought out by incentivizing them. Yes, this is a possibility. இதை மேபின்னு வச்சுக்குவோம். Cheaper goods and services can be made available to people by using low carbon. Cheaper goods and services can be made available to people by using low carbon technologies. அதாவது லோ கார்பன் அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானதாக இருக்குது. த்ரூ சீப் அண்டு வைட்லி அவைலபிள், அதுதான்
அதுதான் வந்து இங்கே விஷயமா இருக்குது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தட் யூஸ் லோ கார்பன் டெக்னாலஜி ஷுட் பி ப்ரொவைடட் சப்சிடிஸ். அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கணும், சப்சிடி கொடுக்கணும். அப்போ யார் வந்து லோ கார்பன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. யார் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ இவங்க மேபி ஒன் ஆஃப் த கன்சியூமர் ஆஃப் இதாக இருக்கலாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் சில இதை வாங்கலாம், அவங்களும் ஒன் ஆஃப் த சப்செட் ஆஃப், அவங்களும் வந்து ஒரு டிமாண்ட் சைடாக இருக்கலாம். பட் அவங்க வந்து சப்ளை சைடாகவும் இருப்பாங்க மேனுஃபேக்சரிங். பட் ஹவவர் இது எதை குறிக்குதுன்னா, குறிப்பாக இந்த மக்கள், பொதுவாக மக்களுடைய ஹவுஸ் ஹோல்டு அந்த மாதிரி விஷயத்த அதை இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது வந்து ரொம்ப குறித்து. லோ கார்பன் பிஹேவியர் இன் பீப்புள் கேன் பி brought பை இன்சென்டிவைசிங் தம். அது இன்சென்டிவ்ஸை தான் இது வந்து சென்ட்ரலாக ஃபோக்கஸ் பண்ணுது. அதுவும் இன் ஜென்ரல் பப்ளிக் மத்தியில் கொடுக்குற இன்சென்டிவ்ஸை தான் இந்த பேசேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. வித் ரெஃபரன்ஸ் டு above passage, the following assumptions have been made. Supply side investment in companies can result in supply side investment in companies can result in low carbon behavior in people. Supply side investment இல்லை, பீப்புளுக்கு வந்து இது கொடுக்கணும். பீப்புள் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் அடாப்டிங் லோ கார்பன் பிஹேவியர் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது பீப்புள் ஆர் நாட் கேப்பபிள் அப்படின்ட்டு சொல்ல, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை வந்து அண்ட் ஈவன் தட் வுட் ரெக்கவர் கம்பெனிஸ் டு கவர் மோர். அது பண்ணணும்னாலும் இது நடக்கணும். ஆனால் அவங்களா அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை. தட் வில் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். திஸ் வில் ஆர்கியூமெண்ட். அப்போ ஆர்கியூமெண்ட்டுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்கியூமெண்ட் அப்படின்னா வலு சேர்ப்பது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த வலு சேர்ப்பதுங்கிற அர்த்தம் தான், அவங்களால முடியும், ஆனால் இதை பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க, அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அது வேகமாக இருக்கும், அது பண்ணுறதுக்கு வந்து முடியும், இல்லாட்டினா மீகராக கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஸோ அப்போ அந்த அர்த்தத்தில் பார்த்தா இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இது இஸ் நெய்தர் ஒன் நார் டூ. பட் நம்ம டீம் வந்து ஒன்லி சொல்லியிருக்கிறாங்க. திஸ் இஸ் மைன். இன்னொரு தடவை நான் படித்து பார்க்குறேன். சப்ளை சைடு இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ரிசல்ட் இன் சப்ளை சைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சப்ளை சைடில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன் கம்பெனிஸ், ரிசல்ட் இன் லோ கார்பன் கேன் ரிசல்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சப்ளை சைடில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவங்க எந்த சப்ளை சைடில், சப்ளை சைடில் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு தடவை இந்த பேசேஜ் போய் படித்து பார்ப்போம். அண்ட் ஈவன் தட் வுட் ரெக்வயர்ஸ் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் மோர் இன்சென்டிவ்ஸ் டு சேஞ்ச் த்ரூ சப்ளை சைடு. பேசேஜ்லேயே அழகாக இருக்குது, சப்ளை சைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், சாரி. அப்போ இது தப்பு. அப்போ ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, வேகமாக நிதானமாக, நான் ஏற்கனவே ஒரு தடவை படித்ததுக்கு அப்புறம் கூட அந்த பேசேஜ் தப்பு பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்களில் தப்பு பண்ணுறது நடக்கிறது தான், பட் அதை ரெடியூஸ் பண்ணணும் பை விர்ச்சு ஆஃப் ப்ராக்டிஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். Only 50 years the world's consumption of raw materials has nearly quadrupled, 4 மடங்கு ஆயிடுச்சு, to more than 100 billion. Less than 9% of this is reused. Batteries of old vehicles contain materials such as lithium, cobalt, manganese and nickel that are pricey and can be hard to obtain. Supply chains are long and complicated. Buyers' risk are being aggravated by suppliers' poor environment and labor standard. Reusing materials makes sense. Once batteries reach the ends of their life, they should go back to a factory where the ingredients can be recovered and put into batteries. Okay. வேர்ல்ட்ஸ் கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் அது இது எல்லாமே வந்து நம்ம பன்மடங்கு அதிகமாகிடுச்சு இந்த 50 வருஷத்தில். இதில் வந்து ரீயூஸ் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது. குறிப்பாக வந்து பேட்ரி, இந்த ஓல்டு வெஹிக்கிளினுடைய பேட்டரியில் வந்து நிறைய இந்த ப்ரைஸ் வர்த்தி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து அதோட சப்ளை சைன்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு இமீடியட்டாக வாங்க முடியாது, அது ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ சப்ளை சைட்ஸ் ஆர் லென்த்தி அண்ட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஆல்சோ அதில் என்விரான்மெண்ட் பிரச்சனை, லேபர் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ ரீயூஸிங்கிறது இதுக்கு ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ். ஏற்கனவே இருக்கிறத ரீயூஸ் பண்ணுறது பெட்டரான ஆல்டர்னேட்டிவ். ஒன்ஸ் த பேட்டரிஸ் ரீச் த எண்ட் ஆஃப் தேர் லைஃப், தே ஷுட் கோ பேக் டு ஃபேக்டரி வேர் தேர் இன்கிரீடியன்ட் கேன் பி ரெக்கவர்ட் அண்ட் புட் இன் டு நியூ பேட்டரிஸ். அப்போ அதை எடுத்து அதை திருப்பி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதோட இது. கிரீன் எக்கானமி இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் ரீயூசிங் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். மேபி வில் வெயிட், மற்றதை படிப்போம். எவ்ரி செக்டர் ஆஃப் எக்கானமி ஷுட் அடாப்ட் த ரீயூஸ் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் இமீடியட்லி. உடனே எல்லாத்தையும் பண்ணுங்க, ரீயூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இல்லை. சர்க்குலர் எக்கானமி கேன் பி பெனிஃபிஷியல் ஃபார் சஸ்டைனபிள் growth. எஸ், சர்க்குலர் யூஸ் ஆஃப் mineral resources is the only option for some industries for their survival. இல்லை, green economy is not possible without reusing
கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்லை. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து க்ரீன் எக்கானமி அப்படிங்கிறத ரீயூஸ் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அதை வந்து சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு வச்சுக்கலாம். சர்க்குலர் எக்கானமி கேன் பி பெனிஃபிஷியல் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். ஏன்னா இல்லாட்டினா மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி டிப்ளீட் ஆகிட்டு இருக்குது. க்ரீன் எக்கானமிக்கும் சர்க்குலர் எக்கானமிக்கும் டிஃபரன்ஸ். அப்போ சர்க்குலர் எக்கானமினா இருக்கிறத ரீயூஸ் பண்ணுறது. க்ரீன் எக்கானமி எமிஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதோட ஒரு சட்டில் டிஃபரன்ஸு. அது ரெண்டும் வந்து நிறைய இடத்துல வந்து தே ஹாவ் இந்த சர்க்குலர் எக்கானமிக்கும் இந்த க்ரீன் எக்கானமிக்கும் வந்து இன்டர்செக்ஷன் இருக்குது. போத் ஹாவ் இன்டர்லெக்ஷன். சர்க்குலர் அண்ட் க்ரீனுக்கு வந்து இன்டர்செக்ஷன் வந்து இந்த இடம் இருக்குது. ஹவவர் இந்த இடத்துல எது பெட்டராக இருக்கும் அப்படின்னா என்னுடைய பார்வையில் சி தான் பெட்டராக இருக்கும். வித் ரெஃபரன்ஸ் டு அபோவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன். ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்குலர் எக்கானமி. ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அங்கே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படி சொல்ல முடியாது. எக்கனாமிக் க்ரோத் இஸ் கம்பேட்டபிள் வித் சர்க்குலர் யூஸ் ஆஃப் எஸ். அது பண்ண முடியும். எக்கனாமிக் க்ரோத் இஸ் கம்பேட்டபிள் தான். அது வந்து நாட் அகெயின்ஸ்ட் இட். ஸோ டூ ஒன்லி. It is hard to predict how changes in climate and the atmosphere chemistry will affect the prevalence and virulence of agricultural disease, but there is a risk that such changes will make some plant infections more common in all climate zones, perhaps catastrophically so. அதாவது but there is a risk of such changes that will make climate part of the problem is that centuries of selective breeding have refined the genomes of most high value crops. They are spectacular at growing in today's condition, but genetic variations that are not immediately useful to them who have been they have been bred out. அது வந்து வீணா போயிருக்கும். அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டோம். This is good for yields but bad for coping with changes. A minor disease or even an unknown one could suddenly rampage through genetically harmed crops. ஏன்னா நம்ம வந்து அந்த கிராப்போட ஒரு சில பர்டிகுலர் ட்ரைட் எதுலாம் அதிக பெனிஃபிஷியலோ அதை வச்சுக்கிட்டு மற்றது இப்போதைக்கு எதெல்லாம் பெனிஃபிஷியலோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை வந்து மாற்றி கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்றி அந்த கிராப்பை இது பண்ணியிருக்கோம். அப்போ என்விரான்மெண்ட் மாறும் பொழுது இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஓகே, வேறு ஏதாவது திடீர்னு சேஞ்சஸ்லாம் வரும்பொழுது என்விரான்மெண்டல் சேஞ்சஸோ அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பெஸ்ட்டு டிசீஸு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இன்ஃபெக்ஷன் வரும்போது இது தாக்கு பிடிக்குமா? தே ஆர் வல்னரபிள் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ என்ன நீங்கள் பார்ப்போம். சென்ட்ரல் ஐடியா குளோபல் வல்னரபிள். இந்த வல்னரபிள்ன்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. வல்னரபிளை வச்சு நிறையா விஷயங்கள் கேட்குறான். குளோபல் கிளைமேட் சேஞ்ச் adversely affect the productivity of the crops. Global climate change adversely affect the productivity of the crops. Our total dependence on genetically modified global climate change adversely affect productivity of the crops. Our total dependence on genetically on entails possible food insecurity. Yes, entails possible. This may be our food security should not depend on agricultural productivity alone. Our food security should not depend on இது irrelevant-ஆ இருக்கு. genetically harmed crops should be replaced with their wild varieties. இதுவும் இல்லை. Our food security should not depend on agricultural productivity மட்டும் வச்சு food security இருக்கக்கூடாது. global climate change adversely affect, கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. there is a potential, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறாங்க. our total dependence on genetically harmed crop entails possible food insecurity. yes, there is a potential that it may cause harm. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. they are vulnerable அப்படின்னா ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. there is a potential, there is a possibility. With reference to above passage, the following assumptions have been: global climate change can result in migration of several plant diseases to, yes, can result in நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு, chances are there. Scientific understanding of wild relatives our present would enable us to strengthen our food. yes, இதுவும் வாய்ப்பு இருக்கு. So answer is both. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா global climate change can result. Scientific understanding of assumption தானே கேட்குறாங்க. scientific understanding of would enable us, ஆமாம், இதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து இன்னும் இதுக்கான பெட்டர் மெஷர்ஸ் எடுக்க முடியும். அப்போ அசம்ஷனில் சஜஷன் வந்தால் நான் வந்து அசம்ஷனில் சஜஷன் வந்தால்
அது வந்து நிறைய கரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அதனால் நீங்கள் இது ஒரு கைண்ட் ஆஃப் சஜஷன் தான். A good statement, like any other sensible human being, learns more from his opponents than from his fervent supporters. For his supporters will push him to disaster unless his opponents show him where the dangers are. So if he is wise, he will often pray to be delivered from his friends because they will ruin him. But though it hurts, he ought also to pray never to be left without opponents, for they keep him on the path of reason and good sense. Our national unity of free people depends upon sufficiently even balance of political power to make it impracticable for administration to be arbitrary and for opposition to be revolutionary and irreconcilable. என்ன சொல்றான்? Like any other sensible human being learns from his opponents than from his fervent supporters, for his supporters will push him to unless opponents show him the dance. So if he is wise, often pray. அதாவது ஒரு தனி இதாக இருப்பான்னா, அவன் வந்து நான் மற்ற ஆப்போனன்ட்ஸை பற்றி கேர் பண்ணாமல் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா, ஸ்டேட்ஸ்மேன்னா யார்? நாட்டை வழி நடத்தக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை தான் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க அந்த வழி நடத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய, போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான் ஸ்டேட்ஸ்மேன். பிரைம் மினிஸ்டர் மாதிரி, பிரசிடென்ட்ஸ் மாதிரி, வெவ்வேறு நாடுகளில் இல்லை அரசர், அந்த மாதிரி ஆட்களை தான் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ அவங்க ப்ரொடெக்டர் ஆஃப் த ஸ்டேட். அவங்க என்ன நினைப்பாங்க? ப்ரொடெக்டர் ஆஃப் ஸ்டேட். அப்போ யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ உங்களுக்கு அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களை மட்டும் கேட்டு ஒருத்தன் செயல்பட மாட்டான். அவன் வந்து சம்ச்சா ஜால்ரா அடிக்கிறவங்களை மட்டும் வந்து கேட்டு செயல்பட்டா அவன் அது நல்லதில்லை அப்படிங்கிறது புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன் வந்து உணருவான். ஸ்டேட்ஸ்மேன் குவாலிட்டிங்கிறது அதுதான். ஏன்னா இவங்க எல்லாம் அவனை எது கம்ஃபர்ட் பண்ணுமோ அதை மட்டும் அவன்கிட்ட சொல்லுவாங்க. வேறஸ் ஆப்போனன்ட்ஸ் வந்து அவனுடைய ஆப்போனன்ட்ஸை பார்க்கும் பொழுது தான், அவன் விழிச்சு ஆப்போனன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அவன் பார்க்கும் பொழுது தான் அவன் அதனால் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, நமக்கு அது எப்படி என்ன டேஞ்சர்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்து யோசித்து ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும். ஸோ அப்போ கடவுள்கிட்ட வந்து இந்த ஆப்போனன்ட்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அதாவது ஆப்போனன்ட்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, என்னை எதிர்க்கிறவங்களே இல்லை. எதிர்க்கிறவங்கன்னா நாட்டுக்கு வெளியிலேருந்து எதிர்க்கிறவங்க மட்டும் இல்லை, உள்ளேருந்து நான் எனக்கு தேவையானது மட்டும் சொல்கிறவங்க இல்லை. நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி இடித்துரைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இவர் பண்ணுறது தப்பு. அப்போ அவங்க இடித்துரைக்கும் பொழுது தான் எனக்கு புரியும். அதாவது இடித்துரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை துணை கோடல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் வந்து ஒரு அதிகாரம் இருக்கு. அதில் வந்து திருவள்ளுவர் சொல்லுவார், அதாவது பெரியவங்க இடித்துரைக்க ஆள் இல்லாட்டினா கெடுக்கிற ஆட்கள் இல்லாட்டி மன்னன் தானா கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு குறள் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. கெடுவார் இலினும் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அவன்கிட்ட வந்து நீ தப்பு செய்யும்போது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் வேணும். எல்லா நேரத்துலையும் ஐயா நீங்கள் செய்தான் நீங்கள் ஆகா ஓகோ அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் அது சொல்கிறதுக்கு ஆள் வேணும். அப்படிப்பட்ட ஆப்போனன்ட்ஸை அவன் வச்சுக்கணும். அப்போ தான் என்னென்னலாம் அவனுக்கு வெளியில் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அது தெரியும் போது அதை சரி பண்ணிக்கணும். காதுகளுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறத மட்டும் கேட்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் தட் ரீசன். அதாவது ரீசன் அப்படின்னா என்ன? யோசிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய, தப்பு சரியா ஆராயக்கூடிய தன்மை இருக்கணும். அவன் தான் வந்து ஒரு சிறந்த ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு தேசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தேசத்தில் அப்போசிஷன் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. அவங்க வந்து தேசத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறாங்க, அந்த பிரச்சனைகளை மக்கள் முன் வைக்கிறாங்க. அப்போ அரசனுடைய விஷயத்தை கேள்விக்குள்ளாக்குறாங்க. அப்போ அரசு ஆர்பிட்ரியாக செயல்பட முடியாது. ஸோ அதை வந்து இந்த அப்போசிஷன் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. அதன் மூலயமா நாடு பாதுகாக்கப்படுது. அதன் மூலிமா பேலன்ஸ் ஆஃப் பவர் இருக்குது. இல்லாட்டினா ஒரு பக்கமே பவர் இருக்குது, அப்போசிஷனே இல்லாமல் இருந்தால் அது ஒரு காலகட்டத்தில் நமக்கு கம்ஃபர்ட்டாக உள்ளேருந்து பார்த்தா கூட வெளியிலேருந்து பெரிய டேஞ்சர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம தறிகெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜ் சொல்லுது. ஸோ அப்போ இதுலேருந்து இங்கே வந்து பார்ப்போம் கிரிட்டிக்கல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த குறள் எனக்கு சொன்ன இல்லையா, அந்த குறள் இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இளையனும் கெடும். அதாவது யாருமே நீ சொல்கிறத கேள்வி கேட்காம இருக்காங்கன்னா உன்னை கெடுக்கிறதுக்கு நாள் தேவையில்லை, தானாக நீயே கெட்டுரு. ஏன்னா நீயா எல்லாத்தையும் யோசிக்க முடியாது. உன்னை கவுண்டர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் நீ வந்து தானாக நீ எந்த தப்பு பண்ணால் கூட யோசித்து நிதானித்து யோசித்து இன்னும் சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். இல்லாட்டினா உன்னை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, யாப்போ நின்று இல்லை கூட தானாக கெட்டுருவேன் நீ அப்படின்னு சொல்லுவார். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன்
கெடுப்பார் இலானியும் கெடும் அப்படிங்கிறது அந்த குரல். டக்குனு நம்ம தமிழ் லிட்ரேச்சர் பல தசாப்தங்களுக்கு முன்னாடி படித்தது இப்போ ஞாபகத்துக்கு வருது. வித்தவுட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் அ டெமோக்ரஸி கெட்ஸ் டு பிகம் மோர் ரெஸ்பான்ஸ். வித்தவுட் இந்த டெமோக்ரஸி த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டெமோக்ரஸி கெட்ஸ் டு பிகம் மோர் ஒரு மாதிரியாக இருக்குது இது ஸ்டேட்மெண்ட்டு. விஷி வாஷி ambiguous. Democracy needs to have revolutionaries in opposition to keep the government in effect. Wait, maybe vachikalam. Rulers in democracy need the support of opposition for their political survival. In a democracy, the opposition is indispensable for the balance of political power and good governance. இதுதான் எனக்கு மோர் அப்ராப்ரியேட்டாக தோணுது. இஸ் இன்டிஸ்பென்சிபிள். அப்போசிஷன் வந்து தவிர்க்க இயலாதது, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. With reference to the above passage, the following assumptions are: in a democracy, a strong opposition is required only if head of government is indifferent. அவன் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து இன்டிஃபரண்ட்டாக இருந்தால் தான் தேவை அப்படின்னு இல்லை, எப்பவுமே டெமோக்ரஸியில் தேவை, அவ்வளோதான். இருந்தால் தான் டெமோக்ரஸிக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. ஸோ அப்போ இதை அடிச்சிடலாம். இடிப்பார் இல்லைன்னா கெடுப்பார் இல்லானும் கெட்டுரும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் தேவைன்னு இல்லை, இடிப்பார் கண்டிப்பாக இருக்கணும், அப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கணும். த மோர் அக்ரெசிவ் த அப்போசிஷன் the better is a governance in country. Yes, this is a possibility. The more this is a இதை வந்து அப்படியே சென்ஸில் இப்படி கண்டிப்பாக இருக்குமா, டெஃபினட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா இதை தப்புன்னு வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. சம்படி டெஃபினட் கிடையாது. ஹவவர் இது ஒரு மேக்ஸிம் மாதிரி, அதாவது மேக்ஸிம்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு, த மோர் திஸ் த லெஸ் திஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்வேஸ்னு பார்க்கறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு திஸ் இஸ் அ ஜென்ரல் ரூல், திஸ் இஸ் அ ஜென்ரல் ரூல், தேர் மே பி எக்ஸப்ஷன்ஸ், திஸ் இஸ் அ ஜென்ரல் ரூல், பேசேஜ்லேருந்து டெரைவ் பண்ணக்கூடிய ஜென்ரல் ரூலாக இது இருக்குது. அதனால் இது கரெக்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 2 ஒன்லி எடுத்துக்கிறேன். மை ஆப்ஷன் இஸ் 2, பட் சம் பீப்புள் சே வந்து இதுக்கு பிஆர்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. But 2 is my option because of this reason. 2க்கு நான் இந்த ரீசனுக்காக தான் போகிறேன், ஜென்ரல் ரூல் அப்படிங்கிற ரீசனுக்காக. There has been no democracy that has grown economically without corporate capitalism. It helps in modernizing the economy and enabling the transaction from rural to urban and agriculture to industry and services, which are inevitable with growth. It generates job, and there is no other way to fix a country's unemployment challenge without a further impetus to private business. Big companies can operate on a larger scale and become competitive both domestically and externally. A vibrant corporate capitalist base also leads to additional revenues for state, which in turn can be used for greater welfare for marginalized and creating a more level playing field in terms of opportunity. இன்னொரு படிக்கலாம். There has been no democracy that has grown without corporate capitalism. கார்பரேட்டோட உதவி இருந்தால் தான் வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. It helps in modernizing the economy and enabling transition from rural to urban and agriculture to industry and service, which are inevitable. இதெல்லாம் தேவை, அதெல்லாம் கார்பரேட்டோட உதவியோட தான் செய்ய முடியும். It generates jobs, and there is no other way to fix country's unemployment without a further impetus to private business இருந்தால் தான் வந்து ஜாப் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ கார்பரேட் இஸ் எசென்ஷியல் பார்ட். பிக் கம்பெனிஸ் கேன் ஆப்ரேட் ஆன் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் பிகம் காம்படிட்டிவ் போத் டொமஸ்டிக்லி அண்ட் எக்ஸ்டர்னலி. A vibrant corporate capitalist base also leads to additional revenue for state. அப்போ அவங்க பெருசாக வளரும்பொழுது அது ஸ்டேட்டோட ரெவன்யூக்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் in way of taxes, which in turn can be used for greater welfare for marginalized and creating a more level playing field. அப்போ கார்பரேட்டே வந்து எளிமையாக பார்க்காம அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை வந்து எடுத்துக்கணும், அதை சரியாக பயன்படுத்தினா சரியான ப்ரொப்போர்ஷனில் இருந்துச்சுன்னா கார்பரேட் கார்பரேட்டுங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. சரி, அதில் ஏன் இருக்கணும், கவர்மெண்ட் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, கவர்மெண்ட்டுக்கு எங்கே இருந்தாவது பணம் வரணும். அப்போ அந்த பணத்தை யாராவது உருவாக்கணும், அந்த ப்ரொடக்ஷனை யாராவது உருவாக்கணும். அந்த ப்ரொடக்ஷனை வந்து எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா ப்ரைவேட் என்டிட்டிஸ் அவங்க காம்படிட்டிவாகவும் அவங்க ரிஸ்க் டேக்கிங்காகவும் இருப்பாங்க. அவங்க இன்னோவேட் பண்ணுவாங்க, இன்னோவேட் பண்ணி புது விஷயங்களை உருவாக்குவாங்க, அதை மக்களுக்கு கொண்டு போவாங்க, அது மூலிமா வேல்யூவை ஜெனரேட் பண்ணுவாங்க, பணத்தை ஜெனரேட் பண்ணுவாங்க. இங்கே உள்நாட்டில் மட்டும் இல்லை, அவங்க வெளிநாட்டிலையும் அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ அங்கேருந்தும் பணத்தை கொண்டு வருவாங்க. இந்த பணம்லாம் மக்களோட இதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான் இந்த இது. அப்போ அது கார்பரேட்னால இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த பேசேஜ் பேசுது. அதுக்கு பல்வேறு அதர் சைட்ஸ் எல்லாம் இருக்கலாம், பட் அதனுடைய எசென்ஷியலாக அது ஏன் அப்படிங்கிறத இது பேசுது.
which of the following statement best reflects the critical message conveyed by the author of the passage? Corporate capitalism is important for economic growth of state and also for democracy. Maybe இது இருக்கலாம். Corporate capitalism is imperative for modern state to achieve is, அது கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறது. No state can ensure its economic survival for long without the role of corporate. No state, கம்யூனிஸ்ட் ஸ்டேட் என்ஷூர் பண்ணுது இல்லையா, கார்பரேட் டெமோக்ரஸி தான் சொல்கிறேன், இல்லை டிக்டேட்டர்ஷிப் என்கேஜ் பண்ணுது, அதனால் வந்து இதை நம்ம விட்டுறலாம். கார்பரேட் கேபிட்டலிசம் அண்ட் டெமோக்ரஸி ஹவ் மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் ஃபார் தேர் கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ கார்பரேட்டுக்கு டெமோக்ரஸி தேவை, டெமோக்ரஸிக்கு கார்பரேட் தேவை, அதுவா? இல்லை கார்பரேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக் growth ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஃபார் டெமோக்ரஸி. கார்பரேட் கேபிட்டலிசம் வந்து ஸ்டேட்டுக்கும் டெமோக்ரஸிக்கும் தேவை. நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு தே ஆர் மியூச்சுவல் டிபெண்ட். இங்கே பேசேஜில் சொல்கிறது வந்து தேர் இஸ் நோ டெமோக்ரஸி தட் ஹாஸ் பீன், டெமோக்ரஸி வந்து கார்பரேட் இல்லாமல் இருந்ததில்லை விச் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, வைப்ரண்ட் கார்பரேட் பேஸ் வந்து ஸ்டேட் ரெவன்யூக்கு ஆர்குமெண்ட் பண்ணுது, கேன் பி யூஸ்டு ஃபார் கிரேட்டர் வெல்ஃபேர் ஃபார் மார்ஜினலைஸ்டு அண்ட் கிரியேட் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். கார்பரேட் கேபிட்டலிசம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக் growth ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஃபார் டெமோக்ரஸி. இது டெமோக்ரஸி ஓகே, அட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அவர்ஸே இதுவா, இல்லை கார்பரேட் கேபிட்டலிசம் இஸ் இம்பரேட்டிவ் ஃபார் மாடர்ன் ஸ்டேட் டு அச்சீவ் இட்ஸ் பொலிட்டிக்கல். இது வந்து எல்லா ஸ்டேட்டும், அதனால இதை எடுத்துடலாம். அப்போ ஏக்கும் டிக்கும் நடுவில் தான் டை வருது, ஏஆர்டி ரெண்டும் ஒன்றை ஒன்று ஆர்கியூமெண்ட் பண்ணிக்குது அப்படின்னா, இல்லை கார்பரேட் வந்து டெமோக்ரஸி, அதாவது கார்பரேட் வந்து டெமோக்ரஸி கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது, டெமோக்ரஸி கார்பரேட் கொடுக்கறதுக்கு விட கார்பரேட் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பேசேஜை பார்த்தா அப்படி தான் தோணுது. பட் கொஞ்சம் இது ரெண்டும் மியூச்சுவலாக இருக்கிறதுக்கு வந்து இது ரெண்டும் பயன்படுது அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு என்னோட இன்னர் செல்ஃப் சொல்லுது. ஸோ ஏஆர்டி, பட் டி வந்து ஐ எம் கோயிங். பட் டீம் வந்து ஏ சொல்லியிருக்கிறாங்க. கார்பரேட் கேபிட்டலிசம் அண்டு டெமோக்ரஸி ஹாவ் மியூச்சுவல் dependence for their continued existence. There has been no democracy. கார்பரேட் இல்லாமல் டெமோக்ரஸி இல்லவே இல்லை. ஆனால் டெமோக்ரஸி இல்லாமல் கார்பரேட் இருக்குதா அப்படிங்கிறது தான். கார்பரேட் அண்ட் டெமோக்ரஸி ஹாவ் மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். கார்பரேட் கேபிட்டலிசம் அண்ட் கார்பரேட் கேபிட்டலிசம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக் growth ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஃபார் டெமோக்ரஸி. இது ரெண்டுத்தில் எது மோர் அப்ராப்ரியேட்டு? ஓகே, இது ரெண்டு ஏஆர்டி வச்சுக்கோங்க, ஏஆர்டி. ஸோ வந்து இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஸ்பியூட்டட் கொஸ்டின், அவ்வளோதான். இந்த கொஷின் வந்து டிபேட்டபிள், இது வந்து டிபேட்டபிள், கிளியர் கட்டாக ஆன்சர் சொல்ல முடியல. எக்ஸாம் ஹாலில் இவ்வளோ நேரம் யோசிக்கக்கூடாது, ஏதோ ஒன்று போட்டுட்டு வரணும், ஏஓ டிஓ ஏதோ ஒன்று போட்டு வர வேண்டியதான். எக்ஸாம் ஹாலில் ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஏன்னா டிபேட்டபிளாக இல்லையா நம்ம எக்ஸாம் ஹாலில் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளோட சென்ஸ் வந்து நம்ம அப்புறம் டிபேட்டபிள் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா அது மாதிரி 7-8 கொஸ்டின் வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் இப்படி ஆக தான் செய்யும். With reference to above passage, the following assumptions have been made. Corporate capitalism promotes the growth of labor force and provides more employment opportunities. Correct. Poor and marginalized sections of population are benefited by corporate due to trickle down effect. Yes, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால இதுவும் கரெக்ட். ஸோ போத் 1 and 2. இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான பேசேஜ். A network of voluntary association stands as a buffer between the relatively powerless individual and potentially powerful state. ஸ்டேட்டுக்கு இப்போ ஒரு பவர் இருக்குது, அப்போ ஸ்டேட் நினச்சா எதை வேணால் செய்ய முடியும். ஆனால் இண்டிவிஜுவல் தனியாக இருக்கும்போது அவனுக்கு பவர் இல்லை, தனி இண்டிவிஜுவலாக. ஸ்டேட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ வாலண்டரி அசோசியேஷன் சேரும்பொழுது ப்ரெஷர் குரூப்ஸ் அவங்க இவங்கெல்லாம் சேரும்போது அவங்க ஸ்டேட்டுக்கு கூட்டமாக சேர்ந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவன் தனியாக இருக்கிறத விட இண்டிவிஜுவலாக இருந்து ஆக்ட் பண்ணுறது, அசோசியேஷனாக இருந்து ஆக்ட் பண்ணும் பொழுது ஸ்டேட்டுக்கிட்ட வந்து இவனுக்கு பார்கெனிங் பவர் கிடைக்கிது. ஸ்டேட்டோட பவருக்கு வந்து ஒரு கவுண்டர் எஃபெக்டாக ஆக்ட் பண்ண முடியுது, ஸ்டேட் மேலே ப்ரெஷரை செலுத்த முடியுது. அதுதான் வந்து இந்த பேசேஜ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், இட் எம்பசைசஸ் த இன்எபிலிட்டி ஆஃப் ஸ்டேட் டு என்ஃபோர்ஸ் இட்ஸ் வில் இன் ப்ராக்டிஸ் அகெயின்ஸ்ட் அப்போசிஷன் ஆஃப் சர்டன் குரூப்ஸ் வித்தின் இட். ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இது அப்படி இல்லை, அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்ல. ஸ்டேட்டுக்குள்ளே வேரியஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த இது வாலண்டரி அசோசியேஷன் இஸ்
நாட் நெசசரிலி வித்தின் த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டேட், தட் கேன் பி அவுட் சைட் த ஸ்டேட். ஸ்டேட் ஆர்கன்ஸ்க்கு வெளியில். இங்கே ஸ்டேட்டுங்கிறது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க? ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டேட், பவர் ஸ்டேட்டோட பவர், த மிஷினரி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. நாட் த பார்டர், பவுண்டரியை இந்த இடத்துல சொல்லலை. It is cooperative organization for promotion of well-being and development of personality of its member. Personality of its member அப்படி இல்லை, பவருக்கு வந்து இது ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான். It takes individuals out of a state of isolation and give them a chance to participate in common endeavor. This maybe அவன் தனியாக இல்லாமல் நம்மலாம் வந்து ஒரு கூட்டம், நமக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது. அது விவசாய சங்கமாக இருக்கலாம், அது லேபர் ட்ரேட் யூனியனாக இருக்கலாம், அது ஒரு காஸ்ட் அசோசியேஷனாக இருக்கலாம், ரிலீஜியஸ் அசோசியேஷனாக இருக்கலாம். நம்மளுடைய தேவைகளை நம்ம தனியாக இருந்தால் நமக்கு தேவையானது கிடைக்காது, நம்ம கூட்டமாக இருந்து நம்ம யாருன்னு சொன்னால் தான் தேவையானது கிடைக்கும். நம்மளுடைய காமன் விஷயங்களை இப்போ பர்சியூ பண்ணுறதுக்கு இது ஒரு வழிகாலாக இருக்குது. இல்லாட்டின்னா நான் வந்து ஸ்டேட்டுக்கிட்ட போய் என்னோட கேட்டு பெற முடியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். பர்மிட் சிட்டிசன்ஸ் டு ஹேவ் வெரைட்டி ஆஃப் அலிஜியன்ஸ் அண்ட் அது வந்து மோர் அப்ராப்ரியேட் இல்லை. So I C is the right option. A single number for inflation is aggregate across different commodities and services. The price rise differs for different items of consumption. So single number arrived at by assigning weights to different commodities and services. For WPI, the weights in production are used for CPI, the consumption basket is used, but the people are not homogeneous. The consumption basket is vastly different for poor, middle class and rich. Hence, CPI is different for each of these classes and a composite index requires averaging the baskets. ஓகே, நம்ம ஒரே ஒரு சிபிஐ வைக்கிறதுல இது கிடையாது. நம்ம சிபிஐன்றது பேஸ்கெட் ஆஃப், ஒரு சிங்கிள் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் எடுத்துக்கூடாது. ரிச் வேற கன்சியூம் பண்ணுவாங்க, மிடிலோட பேஸ்கெட் ஆஃப் கன்சம்ஷன் வேற மாதிரி இருக்கும், புவரோட பேஸ்கெட் ஆஃப் கன்சம்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ 3 டிஃப்ரெண்ட். அப்போ ரிச்சுக்கு ஒரு சிபிஐ, புவருக்கு ஒரு சிபிஐ, மிடிலுக்கு ஒரு சிபிஐ எடுத்து அதை அக்ரிகேட் பண்ணி ஒரு அக்ரிகேட் சிபிஐ கொடுத்தா அது மோர் எஃபெக்டிவாக அக்யூரேட் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல். We must use WPI exclusively. இல்லை, the present calculation of inflation rate does not correctly measure price rise of individual item bar commodity. இண்டிவிஜுவல் ஐட்டம், ஒவ்வொரு ஐட்டத்தையும் அது மெஷர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களா? வெயிட் பண்ணலாம். இன்ஃப்ளேஷன் அண்டர் ப்ரெசன்ஸ் சர்வீசஸ் இன் த கன்சம்ஷன் பேஸ்கெட். சர்வீசஸை குறைச்சி காட்டுதா? அண்டர் ப்ரெசன்ட் சர்வீசஸ், அப்போ கூட்ஸை நல்லா காட்டுது, சர்வீசஸை குறைச்சி காட்டுதா? Knowledge of inflation rate is not really of any use to anybody in the country. அதாவது நாலேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை பற்றி நாலேஜ் யாருக்கும் எந்த விதத்துலையும் பயன்படுறது இல்லை. அப்படி இல்லை, இட் இஸ் நாட் அக்யூரேட்டுங்கிறது தான் பிரச்சனை. அது ஏன் அக்யூரேட் இல்லை? the present calculation of inflation rate does not. இங்கே பிஆர்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிஆர்சி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதில் the present calculation of inflation rate does not correctly measure price rise of individual item bar commodity. Okay, inflation data under presents services in the consumption basket. ஏன் சர்வீசஸை அண்டர் ப்ரெசன்ட் பண்ணுது? CPI, the consumption basket is used. CPI can CPI the consumption, but people are not homogeneous. For WPI, the weights in production of use. For CPI, the consumption basket is used. அப்போ a single number for aggregate of different commodities and services. The price rise differs for different items of consumption. Okay, consumption at the point of consumptionல அது மாறுது. அப்போ கன்சம்ஷன் தான் அது பேஸ் பண்ணியிருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்டர் ரெப்ரசன்ட் சர்வீசஸின், அப்போ பர்டிகுலர் சர்வீசஸை போய் அண்டர் ரெப்ரசன்ட் பண்ண அப்படின்றத விட இது வந்து மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. பி இஸ் மோர் அப்ராப்ரியேட். Trust stands commonly defined as being vulnerable to others. Entrepreneurship implies that trust in others and willingness to expose oneself to betrayal. Trust in expert system is the essence of globalizing behavior. Trust itself emerges as super commodity in social market and defines the characteristic of goods and services in global market. Trusting conduct also means holding others in a good esteem and an optimism that they are or will be competent in certain respects.
ஓகே. ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்பிக்கை இருந்தா ஏமாற்றப்படுவோங்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனா, அ என்டர்பிரினர்ஷிப் இருக்குன்னா, யாரையும் நம்பாம இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்பி தான் ஆகணும். அங்க ஒரு வல்னரபிலிட்டி இருக்கத்தான் செய்யுது. இருந்தா கூட அப்படி இருக்கிறது தான் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும், அதுக்கான சிஸ்டம்ஸும் தான் வந்து குளோபலைசேஷன்ல ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ட்ரஸ்ட் இன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். அதாவது அந்த ட்ரஸ்டான சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? தனி மனிதன் இல்லாம சிஸ்டம்ஸ் ஹேவ் பீன் கிரியேட்டட் ஸோ தட் ட்ரஸ்ட் இன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் குளோபலைசிங் பிஹேவியர். அப்போ அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்னால தான் அதை நம்பி இந்த குளோபலைசிங் வேர்ல்டில் நம்ம அந்த கன்சம்ஷன்லையோ இல்லை குளோபலைசேஷனோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ட்ரஸ்ட் இட் செல்ஃப் எமர்ஜஸ் அஸ் சூப்பர் கமாடிட்டி இன் சோஷியல் மார்க்கெட் அண்ட் டிஃபைன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஒரு ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இல்லை ஒரு சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்போ இன்டர்நெட் அப்படின்னா அது மேலே என்ன அது ஏற்படுத்தக்கூடிய சிஸ்டம்ஸை அதை நம்பி நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விதம், இல்லை ஏதோ ஒரு நாட்டில் ஒரு பொருளை உருவாக்கினாலும் அந்த பொருளுக்கான ஸ்டாண்டர்ட்ஸு அதை எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் தான் வந்து இதாக இருக்குது. Trusting conduct also means holding others in good esteem and an optimism that they are or will be competent in certain aspects. ஓகே, ட்ரஸ்டிங் கண்டக்ட் அதாவது மற்றவங்களை நம்புறது, அதுக்காக இந்த குளோபல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரஸ்டிங் வந்து எசென்ஷியல் அப்படிங்கிறது தான். ட்ரஸ்டிங்னதும் ஒரு ஒரு இருந்தால் தான் நம்ம மூவ் அஹெட் ஆக முடியும். இவ்வளோ பெரிய குளோபலைஸ்டு வேர்ல்டில் பண்ண முடியும். அதுக்கான சிஸ்டம்ஸ் இருக்குது. ட்ரஸ்ட்டுக்குள்ள ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் கூட ட்ரஸ்ட் இருந்தால் தான் வி கேன் மூவ் ஃபார்வர்டு இன் சிஸ்டம்ஸ் அண்ட் அதர்ஸ் கம்பீட்டன்சிஸ். ட்ரஸ்ட்வர்த்தினஸ் cannot be expected in அப்படி கிடையாது. யூ ஷுட் இது ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள். இல்லை, தெர் இஸ் வல்னரபிலிட்டி, பட் இருக்கிறதுலே அவங்களுக்கு தான் வரணும் அப்படின்றது இல்லை. நோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இல்லை, எதுவுமே பாசிபிள் இல்லை. ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் தோ இட் என்டைல்ட் இஸ் ரிஸ்க். இதுதான் கரெக்ட். தேங்க்யூ ஆல். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தேர் மேபி ஒரு 3-4 டிஸ்பியூட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூபிஎஸ்சி என்ன திங்க் பண்ணுறாங்க, எல்லாமே சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது காம்ப்ரஹென்ஷனில் பர்ஃபெக்ட் ஆன்சர் அரைவ் பண்ணுறது கடினமான வேலை. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காம்ப்ரஹென்ஷனுங்கிறது நெட் கெயின் கேமு, அது 100% அக்யூரசி கேம் கிடையாது. அந்த நெட் கெயின் கேம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம விளையாண்டாதான் அந்த கேமை வந்து நம்ம மோர் எஃபிஷியண்ட்டாக விளையாட முடியும். அதுக்காக நம்ம ஓரளவுக்கு உங்களை என்னாபிள் பண்ணியிருக்கோம் தான் நினைக்கிறேன், வித் ஆல் அவர் மெஷர்ஸ் த்ரூ யூடியூப். ஃபர்தராக நம்ம இன்னும் நிறைய பண்ணுவோம் ஃபார் அப்கமிங் இயர்ஸ். தோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சம் ரீசன் ஆர் த அதர் வந்து இந்த வருஷம் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க நான் ஆனால் அடுத்த வருஷம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் இன்னும் புதுசாக எந்திரிச்சு வரேன், திரும்ப நான் வந்து மோர் எனர்ஜெட்டிக்காக வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முதல்வன் அண்ட் ஏஐசிசி வந்து நம்ம வந்து நம்மளுடைய எல்லா எஃபர்ட்ஸையும் வந்து அவங்களுக்காக கொடுக்கணும்ட்டு நினைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் வந்து மெயின்ஸ் வந்து நீங்கள் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அனதர் 1 or 2 டேஸில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்மளுடைய நான் முதல்வன் கீழே பெனிஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா பிசி, எம்பிசி, எஸ்சி சர்டிஃபிகேட்ஸு நம்ம அட்மிஷன் ப்ராசஸ்க்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ வி ஆர் நம்ம கோர்சஸ்ஸு என்ன பண்ணணும் இந்த ஷார்ட் இதில் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இம்மீடியட்டாக வி வில் ஸ்டார்ட் அவர் ஆக்டிவிட்டீஸு. ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விஷன் 1000 மிஷன் 100 வந்து நீங்கள் தான் வந்து ஒரு கிரேட் சக்ஸஸாக ஆக்கி காட்டியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த எங்கள் நான் முதல்வன் மேலே ஏற்பட்ட நம்பிக்கை, அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு, அதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணது, இதெல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு, இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டிக்கு பெட்டராக சர்வ் பண்ணணும். அவங்களுக்கான பயணத்தை இலகுவாக்கணும், எளிமையாக்கணும்.
அவங்களுக்கு இன்னும் நிறையா கிளாரிட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்தா போதும், அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணால் போதும். நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். நம்ம பசங்க கற்பூரம் மாதிரி அதை பிடிச்சிருவாங்க, அவங்க உழைக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து இந்த கொஞ்ச நாளில் ரொம்ப ஆணித்தரமாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து எந்த திசையில் போகிற முடிவு பண்ணீங்களோ அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நம்மளோட கோலாக இருக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ண போகிறோம். நம்ம அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் நம்ம எடுப்போம். மீண்டும் வந்து நம்ம வந்து இந்த மந்த் ஆஃப் இன்னும் மெயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன கேப் விட்டு திருப்பி அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் முதல்வன் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.